ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். பாருங்கள், எப்பயும் எந்த டிசைன் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. நான் போன வீடியோவில் 3 டைப்ஸில் எப்படி போடலாம் சம்கி வச்சு அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சம்கி ஒரு பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடுத்த ஸ்டிச் சைடாக வி ஷேப்பில் ஸ்லாண்டிங்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். லாக் செயின் போட்டுட்டு அடுத்த சமிக்கி வைக்கிறேன். சமிக்கி ஒரு பீட் வைக்கிறேன். வச்சுட்டு பாருங்கள், ஒரு செயின் ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். அடுத்தது ஸ்லாண்டிங்காக நெடியில் திருப்பி ஒரு செயின் போட்டுக்கிறேன். நீங்கள் செயின் போட்டும் அடுத்தது போடலாம். அந்த இடத்துல செயின் போட்டு லாக் செயின் போட்டும் நீங்கள் போடலாம். நம்ம லாக் செயின் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வராது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போடணும். போட்டுட்டு வி ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் போட்டே வரணும். பாருங்கள், இப்போ ஒரு சம்கி ஒரு பீடு வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு செயின் போடணும். போட்டுட்டு அப்புறமா ஒரு லாக் செயின் போடுறேன். அடுத்தது ஸ்லாண்டிங்காக போடணும். அடுத்தது ஸ்லாண்டிங்காக ஒரு செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்கி ஒரு பீடு கொடுத்துட்டு ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு ஒரு லாக் செயின் பக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங்காக செயின் போடணும். பாருங்கள், வி ஷேப்பில் நம்மளுக்கு வரும். இது மாதிரி செயின் போட்டு ஒரு லாக் செயின் போடணும். நம்ம 2 சைடும் லாக் செயின் போடும்போது நம்மளுக்கு அந்த டர்ன் பண்ணுறது அந்த ஷேப்பு இதெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த லைன் போட்டதுக்கு நேராகவே நம்ம அந்த லாக் செயின் போடணும். பாருங்கள், நான் உள் சைடு 2 ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் உள் சைடு நான் பீடு போட்டு அதுக்கப்புறம் லாக் செயின் போடுறேன் இல்லையா, அந்த லாக் செயின் வருது. மேலே அந்த வி ஷேப்பில் ஸ்லாண்டிங்காக கொண்டு போகிறது அந்த வெளி ரவுண்டில் போடுறேன். அதுக்கு மேலே பெருசாக வரைஞ்சிருக்கேன்ல, அந்த மாதிரி 2 ரவுண்டு வரைஞ்சிட்டு கரெக்டாக நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். நம்ம சம்கியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் போடும்போது ஒரு சம்கி ஒரு சுகர் பீடு கொடுக்கணும். சுகர் பீடு வேறு கலர்லேயும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீடு சம்கி கூட கொடுத்து போடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் நல்லா 3D ஷேப்பில் நல்லா தெரியும். அதுக்காக தான் அந்த பீட் கொடுக்குறது. நீங்கள் வெறும் சம்கி வச்சு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த டிசைனு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சம்கி வச்சு போடுறீங்க அப்படின்னா ஒரு சுகர் பீடு கொடுத்து போடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். அடுத்த ரவுண்டு போடும்போது நம்ம அதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், ஒரு சம்கி ஒரு சுகர் பீடு கொடுக்குறேன். அது கொஞ்சம் வேறு கலர் சுகர் பீடு போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர் சுகர் பீடு. அதே மாதிரி தான் ஒரு செயின் போட்டு லாக் செயின் போட்டுக்கணும். அடுத்தது வி ஷேப்பில் நான் வெளி ரவுண்ட் போட்டு வந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் அந்த வி ஷேப்பில் போடுறது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டை ஒட்டி நம்ம அந்த செயினும் லாக் செயினும் போடணும். பாருங்கள், ஆனால் அந்த வெளி ரவுண்டை ஒட்டியே அந்த செயினும் லாக் செயினும் போடுறேன் வி ஷேப்பில். இந்த மாதிரி நெருக்கமாக போடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் 3 ரவுண்டு 4 ரவுண்டு இந்த மாதிரியும் போடலாம். நான் 2 ரவுண்ட் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த டிசைன் ஆரம்பிக்கும் போது வெளி ரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. ஏன்னா உள் ரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெளி ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் ரவுண்டு போடுங்க. இப்போ நீங்கள் 3 ரவுண்டு போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளி ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் ரவுண்டு, அதுக்கப்புறம் 1 ரவுண்டு போடுங்க. இந்த மாதிரி போடும்போது நம்ம நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் போடுற ஃப்ளவரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். நல்லா நெருக்கமாக போட்டு முடிச்சிருங்க. கேப்பே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போடணும். அதாவது ஒரு ரவுண்டு வெளி ரவுண்டுக்கும் நடு ரவுண்டுக்கும் கேப் இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இது நடுவில் நான் ஒரு ஸ்டோன் ஒட்டிடுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு போடும்போது அந்த டிசைன் நல்ல ஃபேன்சியாக இருக்கும். நம்ம கலர் பீட் யூஸ் பண்ணி அந்த டிசைன் போடும்போது
பாருங்கள், இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேலேயே நான் வந்து ஒரு 2 லீஃபு கொம்பு டிசைன் கொடி மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அந்த லீஃப் வந்து ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம். பாருங்கள், பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் நல்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நீடியில் திருப்பி நல்லா வந்து இந்த மாதிரி இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது தான் அந்த ஸ்டிச் வந்து தூக்கிட்டு இருக்காது. பாருங்கள், நல்லா வி ஷேப்பில் போடணும். இந்த லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நல்ல வி ஷேப்பில் அந்த லீஃப் வந்து இருக்கணும். நீங்கள் போக போக அந்த வி வந்து அகண்டுகிட்டே போகக்கூடாது. நீங்கள் முடிக்கும் போது அந்த வி ஷேப்லேயே முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணும் போது தான் அந்த லீஃபோட ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். அந்த ஒர்க்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் லீஃப் ஃபில்லிங் பண்ணும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. அப்புறம் லீஃப் ஃபில்லிங் பண்ணும்போது இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த லீஃப் ஃபில்லிங் அந்த ஸ்டிச் கொண்டு வரல, அந்த லீஃபோட பாதிக்கு மேலே வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரும். கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வரும். அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லீஃப் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம முடிக்கும் போது ஃப்ளவருக்கும் லீஃபுக்கும் அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கணும். ரொம்பவும் கேப் விட்டுட்டால் லீஃப் தனியாக ஃப்ளவர் தனியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் விட்டு போடக்கூடாது. லீஃபை ஒட்டியே வந்து ஃப்ளவர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த கொடி மாடி இருக்கிறதுக்கு ஒரு லைன் வந்து பேக் செயினும் ஒரு லைன் வந்து செயினும் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த சைடு வந்து கொம்பு டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து நான் செயின் ஸ்டிச்சே போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொம்பு டிசைன் போடும்போது நீங்கள் உள் ரவுண்டு அந்த சுருண்டு இருக்கு இல்லையா, அதிலருந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அந்த டிசைன் வந்து நல்லா ஷேப்பாக வரும். கொம்பு டிசைன் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, லோடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பீட் ஒர்க் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கொம்பு டிசைன் வந்து நீங்கள் போடும்போது நடுவுலேருந்து ஆரம்பித்து போட்டுவாங்க. அடுத்தது இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃப்னால் அவுட்லைன் கொடுக்கக்கூட தேவையில்ல, அழகாக தான் இருக்கும். நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி 3D ஃப்ளவர்லாம் நீங்கள் போடும்போது அந்த ஃப்ளவருக்கு வந்து அவுட்லைன் கொடுக்காதீங்க. பாருங்கள், இதுக்கு வந்து 3D ஃப்ளவருக்கும் நான் வந்து அவுட்லைன் அந்த சம்கியில் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். ஆனால் அது எவ்வளோவா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், நான் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அதை சுற்றி போட்டால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் நான் பிரிச்சுட்டு அதோட வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடுறேன் இந்த டிசைனை. நீங்கள் வந்து நெக் லைனில் போகிறதா இருந்தால் இந்த ஃப்ளவரையே நீங்கள் வரிசையாக அப்படியே நெக்கை சுற்றி போட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த டிசைன் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த டிசைனையே வந்து நீங்கள் அப்படியே கரெக்டான டிஸ்டன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்க ஃப்ளவர் மட்டும் போட்டு அது பக்கம் லீஃப் இந்த மாதிரிலாம் நீங்களே வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி போடலாம். அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு நெக் டிசைன் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளவர் டிசைன் வந்து போடலாம். த்ரெட்டு ஜமிக்கிலாம் கலந்த மாதிரி வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.